சொல்லக்கூடியது உங்களுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும் தானே? நீங்க ஆமான்னு சொல்றது எனக்கு கேக்குது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை என்னன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பத்தி தான். உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் நேம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு ஊர்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அதுல ஒருத்தன் பேரு கொடாக்கண்ணனா. அவன் பேருக்கு ஏத்தாப்புல யாருக்கு எதையும் கொடுக்க மாட்டானா. இன்னொருத்தன் பேரு விடாக்கண்ணனா. அவன் எல்லாரும் எத்தனை தடவை இல்ல இல்லன்னு சொன்னாலும் விடவே மாட்டானா. அப்படிதான் ஒரு நாள் கனத்த மழை. விடாக்கண்ணன்ட்ட கொடை இல்லையா. கொடாக்கண்ணன் வச்சிருந்தானா. எனக்கு கொடை தாயேன் அப்படின்ட்டு கேட்டானா. நான் இப்போ உனக்கு கொடுத்தேன்னா திருப்பி நீ வாங்கவே மாட்ட, அதனால கொடை கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டானா. நீ வீட்டுக்கு மழையில நனைஞ்சுக்கிட்டே போயிரு அப்படின்ட்டு சொன்னானா. ஆனா நீங்க எப்படி இருக்கக்கூடாது சொல்லக்கூடாது. யாராச்சும் ஆபத்து காலத்துல உதவி கேட்டாங்கன்னா செய்யணும். அப்படிதான் ஒரு நாள் ரெண்டு பேரும் போஸ்ட் ஆபீஸ்க்கு போயிருந்தாங்கன்னா. விடாக்கண்ணன்ட்ட பெண் இல்லையா. யாராச்சும் போஸ்ட் ஆபீஸ்க்கு பெண் கொண்டு போவாங்களா. கொடாக்கண்ணன்ட்ட எனக்கு எழுத பெண் தாயே அப்படின்ட்டு கேட்டானா. நான் இப்போ உனக்கு கொடுத்தேன்னா திருப்பி நீ வாங்கவே மாட்ட அப்படின்ட்டு சொன்னானா. விடாக்கண்ணனுக்கு எரிச்சல் வந்துட்டான். இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சானா. அப்படிதான் ரெண்டு பேரும் ஒரு நாள் பக்கத்து ஊர்ல உள்ள திருவிழாக்கு போயிருந்தாங்களாம். அங்க ஒரு ஆறு இருந்துச்சா. அந்த ஆறுல தவறி கொடாக்கண்ணன் விழுந்துட்டானா. கொடாக்கண்ணனுக்கு நீச்சல் தெரியாது. என்னைய காப்பாத்துன்ட்டு விடாக்கண்ணன்ட்ட கேட்டானா. நான் இப்போ உன்னைய காப்பாத்திட்டேன்னா நீ திருப்பி நீச்சல் கத்துக்கிடவே மாத்தல்ல, அதனால நீ நீந்தியே வா அப்படின்ட்டு விடாக்கண்ணன் சொல்லிட்டானா. ஆனா விடாக்கண்ணனுக்கு மனசு கேட்கவே இல்லையா. சரி வா அப்படின்ட்டு காப்பாத்தினானா. திருப்பி நீ யாருக்கும் இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க கூடாது சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்களா. பாய் கைஸ்.